God will give you the victory. ஆண்டவர் கர்த்தரே ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. ஆமென். சோ நம்முடைய ஒரு யுத்தத்திலையும் நம்ம பார்க்க வேண்டியதுன்னா நமக்கு அப்போசிஷன் எவ்வளவு பெருசுன்றது. ஆமென். நம்மோடு கூட இருக்கிறவர் யார் என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அந்த ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆனா நம்ம ஆண்டவர் மேல் நம்பிக்கையோட விசுவாசத்தோட அவர் மேல் முழுமையாக நிற்கணும். We have to stand on him for a victory. நீங்க யுத்தம் பண்ணுகிற போல யார் உங்களோட வருகிறான்னு சொன்னா தேவனாடிய கர்த்தர் என்னோடு கூட யுத்தம் பண்ண வருகிறார். ஆமென். It can be any fight against fear, it can be fight against confusion, it can be fight against anything. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிற லாஸ்ட் மினிட் வரைக்கும் நமக்கு நினைச்சிட்டு இருப்போம், இது என்னால முடியாது, ஐ கான்ட் டூ இட் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஜெபிச்சுட்டு முழு மனதோட ட்ரஸ்ட் இன் தி லார்ட் அண்ட் லீன் நாட் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னவனமாக நம்முடைய சிந்தனையில ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து செய்வீங்கன்னு சொன்னா நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஆமென்.